வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உள்ள ஆங்கில நாட்களுக்கும் வைகாசி 28 முதல் ஆணி 2 வரைக்கும் இப்பொழுது சக்தி பீடங்களை பார்த்து கொண்டு வந்தாலும் ஆணி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய வாரம். எனவே ஆணி மாதத்திற்குண்டான பொது பலன்களும் அதற்குண்டான தெய்வ பரிகாரங்களையும், ஏனென்றால் ஒரு தமிழ் மாதம் ஆரம்பித்தால் அந்த வாரத்தில் அந்த தமிழ் மாதத்திற்குண்டான பலன்களை சொல்வதனால் அந்த மாதம் முழுவதும் வழிபட வேண்டிய தெய்வங்களும் அந்த மாதம் முழுவதும் எந்த தேகாரக்கத்தில் கவனமாக இருப்பதையும் நாம் எப்பொழுதும் பார்ப்போம். அப்படி பார்க்கின்ற சமயத்தில் ஆணி மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாரம். ஆணி மாதம் என்றால் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை, ஆணி 1 ஆணி 32 வரை உள்ள நாட்கள். இந்த ஆணி மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்கள் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷம். காது மூக்கு தொண்டை விநாயகர் விஷயத்தில் கவனம். பெரிய ஏற்றம் கிடைக்கும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு கேட்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வது, புதிதாக தொழில் அமைப்பு ஏற்படுவது, நிலம் வீடு சம்பந்தப்பட்ட அமைப்பு ஏற்படுவது, முதலீடுகள் ஏற்படுவதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். முதலீடே செய்வீர்கள். ரொம்ப நாட்களுக்கு பிறகு சந்தோஷம் ஏற்படும். சில நஷ்டங்கள் ஏற்பட்டு நிலம் வீடெல்லாம் வாங்கியிருந்தாலும் விரைவிலே அதில் ஒரு பெரிய ஏற்றம் ஏற்படும். ரொம்ப நாட்களாக ஏதாவது பணம் அல்லது ஏதாவது வைத்து கொண்டு இதில் இந்த முதலீடு செய்யலாமா அந்த முதலீடு செய்யலாமா என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அது செய்யக்கூடிய காலகட்டம் ஆச்சரியத்தில் ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீரும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், பல விதத்தில் ஏற்றங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வரக்கூடிய மாதம் ஆணி மாதம். அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு யோகம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இரத்தத்தில் அதிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் எல்லாம் பார்த்துக்கொள்வது. துர்க்கை வழிபாடு மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் புத்திசாலிகள். பிள்ளைகள் விஷயம் ஏற்றம், சுபகாரிய தடைகள் நிவர்த்தி, பெற்றோர் பெரியோருக்கு வீடு நலம் போன்ற விஷயத்தில் இருந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து கொடுப்பது குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் அதிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த விஷயம் பயணங்கள் அனுகூலத்தை தரும். மேலதிகாரிகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தேகாரோக்கியத்தில் குறிப்பாக 40 வயது கடந்தவர்கள் முழு உடல் பரிசோதனை இந்த ஆணி மாதத்திற்காக செய்து கொள்வது புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். அதிக கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த ஆணி மாதத்தில் நீங்கள் தான். தேகாரோக்கியத்தில் நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சுளுக்கு போன்ற பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சட்டத்துக்கு உட்பட்டவர்களுடைய நிழல் மிக கவனம். சட்டத்துக்கு உட்படாதவர்கள் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்வது, சட்ட சிக்கல் வராமல் இருப்பது, குறிப்பாக பதட்டமில்லாமல் இருப்பது, உத்தியோகத்தில் அதிக கவனமாக இருப்பது, உத்தியோகத்தில் சிறிய கோபதாபங்கள் கூட பெரிய கஷ்டத்தையோ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்துவது, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வருத்தங்கள் ஏற்படுவதெல்லாம் காணப்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் காணப்படும். முதுகு தண்டுவட கோளாறு மிக கவனம். கடக ராசிக்காரர்களுக்கு அலர்ஜி வரலாம். அதனால் சுவாச கோளாறு திடீரென்று ஏற்படலாம். கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு, கோவிந்த நாமாளி சொல்வது கவனம். உணர்ச்சி வசம் பேசுவதை மட்டும் தவிர்த்து கொள்ளக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு அனுகூல அமைப்பு ஏற்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். துணை அல்லது துணைவியாரிடம் நல்ல அனுகூலங்கள் காணப்படும். குடும்பத்தில் காணப்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். சட்ட சிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வெற்றிகள் ஏற்படும். புது பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுவது ஆச்சரியமான அமைப்பு, சந்தோஷமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு அனுகூலம், புது பொலிவு ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, ஸ்பைன் விஷயத்தில் அதிக கவனம், கால் பாதங்கள் மிக கவனம், சிவன் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம், தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலம், தாய் வழி உறவு தந்தை வழி உறவு ஏற்றம், பெற்றோர் பெரியோருக்கு யோக காலங்கள், பழைய கடன்கள் பைசா செய்வதற்கு உண்டான அமைப்பு, சமூகத்தில் கௌரவமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய அமைப்பு, புதிதாக வீடு நிலம் வாங்குவது வண்டி வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். டக்கென்று உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். யோக பலத்தை பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயர்வது, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படத்திட்டம் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு பெரிய ஏற்றத்தை தரும். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் டக்குன்ற அனுகூலம். பிள்ளையார் வழிபாடு, வயிறு சம்பந்தப்பட்ட உபத்திரம், பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறுகளில் அதிக கவனமாக இருப்பது அதைவிட முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோகத்திலோ தொழிலிலோ வியாபாரத்திலோ படிப்பிலோ டக்கென்று நீங்கள் நினைக்கக்கூடிய முடிவு மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கண்டிப்பாக சளி தொந்தரவு மிக மிக கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். சுவாச கோளாறுகள் ஒவ்வாமை போன்ற விஷயத்தில் கவனம். மகான்கள் வழிபாடு குருமார்கள் வழிபாடு சகல விதத்தில் ஏற்றம். கண்டிப்பாக வாகனங்களில் சிறிது கவனம். மன அழுத்தம் இல்லாமல் இருந்தால் பல விதத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் யோக பலங்கள் காணப்படும். 6ஆம் இடத்தில் ராகுவும் 12இல் கேதுவும் இருப்பதனால் கோளர் பதிகத்தை கேட்க கேட்க தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் காணப்படக்கூடிய அமைப்பு. கண்டிப்பாக புதன்கிழமையில் பசுமாடுக்கு உணவளிக்க விரயங்களை குறையக்கூடிய அற்புதமான அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். தலைவலி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பதட்டம் சம்பந்தப்பட்ட படபடப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம். முருகர் வழிபாடு நரசிம்மர் வழிபாடு உங்களை பாதுகாப்பாக வைத்து கொள்ள விடும். நரசிம்மர் காயத்ரி சொல்ல சொல்ல மிகப்பெரிய ஏற்றமும் மிகப்பெரிய அனுகூலமும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். விருச்சிக ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அரசு துறை அரசியல்வாதிகள் பதட்டம் இல்லாமல் இருந்தால் சிக்கல் இருக்காது. பதட்டப்பட்டால் பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய காலகட்டம் விருச்சகம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். விருச்சகத்திற்கு தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்த்தாலும் ஒரு விதமான இரக்கமான சூழ்நிலை மன அழுத்தமான சூழ்நிலையே காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். பைரவர் வழிபாடு வயிறு சம்பந்தப்பட்ட வழிபாடு பாதம் சம்பந்தப்பட்ட வழிபாடு கவனம். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு பயணங்களை முடித்து வீட்டிற்கு வருவதோ அல்லது புது பயணங்களை மேற்கொள்வதோ ஏற்படக்கூடிய அமைப்பு தனுசுக்கு ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு மட்டும் கூடாது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார் அதிகமான பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பதட்டம் குறையும்.
புது உத்தியோகம், புது படிப்பு, புது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான ஆசீர்வாதம் கிடைப்பது ஆச்சரியமான அமைப்பு என்பதை இந்த ஆனி மாதத்தில் நம்புவீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு பல் சம்பந்தப்பட்ட, காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, மயக்கம் சம்பந்தப்பட்ட ஹெல்மெட்டெல்லாம் போட்டுக்கொண்டு வண்டியில் போவது நன்மையை ஏற்படுத்தி தரும். வார்த்தைகளில் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஜெயம் ஜெயம் ஜெயம், வெற்றி ஜெயம் ஏற்படக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கண்டிப்பாக யோகமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம், அவர்களுக்கும் உங்களுக்கும் சிறிய வாக்குவாதங்கள் பெரிய கஷ்டத்தையோ பெரிய சங்கடத்தையோ ஏற்படுத்திவிடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். அரசியல் துறையில் புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு வயிறில் தான் தொந்தரவு, அதே போல் மயக்கம் வருவது, பதட்டம் வருவதெல்லாம் ஏற்படும். அனுமன் வழிபாடு மிக மிக முக்கியம். தொழில் சார்ந்த விஷயத்தில் குரு பார்வை இருப்பதனால் அனுகூலங்கள் கண்டிப்பாக ஏற்படும். ஒரு நாள் மருத்துவமனை, ஏதாவது ஒரு நீண்ட நாள் பெண்டிங்காக இருந்த தேக ஆரோக்கியத்தை எல்லாம் சரி செய்து கொள்வது ஆச்சரியத்தக்க முடிவாக காணப்படும். வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அனுமனை பிடித்து கொள்வதும், அனுமன் சாலிசா சொல்லி கொண்டு வருவதும், பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படும். புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் கும்பராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்றுநோய் உபத்திரத்தில் அதிக கவனம். பிபி, கொலஸ்ட்ரால், சுகர் போன்ற விஷயத்தில் அதீத கவனம். பிள்ளையார் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யோக பலமும் அனுகூலமும் தைரியத்துடன் முன்னோக்கி செல்லலாம். பெற்றோர் பெரியவருடைய நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய காலகட்டம். லாபம், சந்தோஷம், அசையாம பொருள் சேர்க்கை, சுபகாரிய தடைகள், வண்டி வாகன மாற்றங்கள் நிவர்த்தி. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலமான சூழ்நிலையும் சந்தோஷமான சூழ்நிலையும் ஏற்படுத்தி தரும். உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். உடன் பிறந்தவர்கள் விஷயத்தில் மனதளவில் பேசி அவர்களுக்கு ஆக்கப்படுத்துவதும் ஊக்கப்படுத்துவதும் செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் புத்திசாலிகள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதமான 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உள்ள நாட்களுக்கு உண்டான பலன்களும் எளிய பரிகாரங்களையும் பார்த்தோம். இதை செய்வதன் மூலமாக ஆனி மாதம் கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் வருவதற்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி தரும்.